இந்த pressing பட்டன் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு டாப் இல்ல குர்த்தில எங்கெங்கெல்லாம் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு கூட வந்து ஒரு டூல் கொடுத்துருவாங்க நமக்கு. இதுல 3 விதமான பட்டனை நீங்க பார்க்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணா அது ப்ரெஸ் ஆயிடும் அப்படிங்கிறது. இதுல வந்து எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நான் சொல்றேன். இது வந்து ஒரு முள் கிரீடம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு முள் கிரீடம் மாதிரி இருக்கா? இது ரெண்டும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணாதான் ப்ரெஸ் ஆகும். இதுக்கும் அப்படிதான். இது ரெண்டும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இது ரெண்டும் தேவைப்படும், இது ரெண்டும் தேவைப்படும். இது வந்து இது வந்து ஒரு பேர். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு பட்டனா யூஸ் பண்ணலாம். இது இல்லாம இது ரெண்டையும் சேர்த்து மட்டுமே இதை மட்டும் ஃப்ரண்டா வச்சு நம்ம வந்து சில இடத்துல யூஸ் பண்ணலாம். வெறும் ரிங் மட்டும் மேல தெரியும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மேல பாக்குறதுக்கு வந்து வெறும் இந்த ரிங் டைப்ல தெரியும். இது வந்து என்னோட டாட்டருக்கு ரொம்ப 1 இயருக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணது. பேக் சைட்ல ஒண்ணுமே தெரியாது, இன்விசிபிளா இருக்கும். பேக் சைட்ல எங்கேயுமே இது இருக்கிறதே தெரியாது. பார்க்க வந்து ஒரு மேக்ஸ் ஷாப்லயோ ரிலையன்ஸ்லயோ எடுத்த மாதிரி அழகான ஒரு டாப் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட் வந்து இப்ப ஜிப்பு வைக்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலா நம்ம வந்து இதை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, மேல வந்து ஒரு 2 இந்த இடத்துல ஒண்ணு இந்த இடத்துல ஒண்ணு கொடுத்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் 2 ரிங் இருக்க மாதிரி உங்களுக்கு விசிபிளா தெரியும். இந்த டாப்ல வந்து பட்டியில வந்து இங்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மாதிரி ஒரு ரிங் இருக்க மாதிரி இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கைக்கு கூட யூஸ் பண்ணலாம். இங்க ஒரு ரிங் வச்சா கூட பார்க்க அழகா இருக்கும். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத காட்டுறேன். இது வந்து ஹோல் இல்லாம ஒரு சைடு இருக்கும், வந்து ஒரு சில்வர் பவுல் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து ஹோல் இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல் இருக்கும். ஹோல் இல்லாத இடத்துல வந்து நம்ம என்ன பட்டன்ஸ் யூஸ் பண்றோமோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இதை ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எம்போசிங்கா ஒரு சைடு இருக்கும். உள்ள ஒரு சர்க்கிள் தெரியுது இல்லையா? அது எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த எம்போஸ் ஆனது வந்து மேல் பக்கமா இருக்கணும். இது எங்க வைக்கணும்னா ஹோல் இல்லாத சைடு வைக்கணும். இப்போ முள் கிரீடம் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஹோல் இருக்க சைடு வைக்கணும். அது வந்து மேல் பக்கமா வைக்கிறோம். தெரியுதா? நம்ம கை குத்துற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி வைக்கணும். இப்ப எந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு கீழே விழாது. கீழே விழுந்துச்சுன்னா நீங்க தப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து எனக்கு வந்து இந்த சைடு தேவையில்லை, இந்த சைடு தான் தேவை. இந்த சைடு ஒருவேளை ஹூக் நீங்க போடுறீங்கன்னா இந்த சைடு தேவை உங்களுக்கு. அப்போ இது கீழே போயிடணும். ஓகே, முள் கிரீடம் மாதிரி இருக்க அந்த பட்டன் வந்து மேல் பக்கமா இருக்க மாதிரி வச்சு நான் ப்ரெஸ் பண்றேன். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு தான் தேவை. அதனால அதை நீங்க மேல வர மாதிரி வச்சுக்கணும். இதே மாதிரி ஒரு டாப்ல பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னா கரெக்டான சீக்வென்ஸ்ல கேப் விட்டு லைனா பட்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 கார்னரும் ஸ்டிச் பண்ணிடணும். இதுக்கு பேக் சைட்ல வந்து நமக்கு இன்விசிபிளா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி அதுல எப்படி பட்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஒரு வீடியோவா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.